சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கவனத்திற்கு இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இதற்கான போர் நடந்துகிட்டு இருக்கிறனால நடக்கிற இந்த போர் சூழ்நிலைனால பலதரப்பட்ட விமானங்கள் ரத்து செஞ்சிருக்கு. இதனால ஊருக்கு போகவும் முடியாம, ஊர்ல இருக்கிறவங்க திரும்ப வர முடியாம பல மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்படி கஷ்டப்படுற மக்களுக்கு தான் இன்னைக்கு அதிரடியான ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க கல்ஃப் ஏர் நிறுவனம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோனால மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை பகிருங்க, நம்ம மக்களுக்கு யாருக்காவது பயன்படலாம். மேலும் இது போல சவுதி அரேபியா அப்டேட் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா தமாம்ல இருந்து கல்ஃப் ஏர் தன்னோட நேரடி விமான சேவையை தொடங்க சொல்லி நேற்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 21 முதல் மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கான ஷெட்யூலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு என்னடா ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நேரடியா சென்னைக்கு அப் அண்ட் டவுன் விமானம் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால சவுதி அரேபியால இருந்து போறோம்னு நினைக்கிறவங்களுக்கும், நமக்கு திரும்பி நாட்டில இருந்து இங்க வர்றவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பயனுள்ள விஷயதாங்க இருக்கும். இப்படி நேரடி விமான சேவை இருக்கிறனால நம்ம எங்கேயும் சுத்தாம எளிதில் நம்ம திரும்ப வந்துடலாங்க. ஆனாலும் இது தமாமில் இருந்தா இருக்கு அப்படிங்கையில மற்ற ஏரியாவில் உள்ளவங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க பக்ரைன், குவைத்தின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரோடு மூலம் டிரான்சிட் விசா எடுத்துட்டு நீங்க தமாம் மூலம் நீங்க நம்ம நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி நீங்க நாட்டுல இருந்து இங்க வரனாலும் தமால் மூலம் நீங்க டிரான்சிட் விசால ரோடு மூலம் நீங்க உங்க நாட்டுக்கு போறதுக்கான வழிவகை இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க ஃபிளைட்டோட டைமிங் சரியா இருக்கா அப்படின்னு போய் தரவா ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு போறது சிறப்பு.